திருமணமாகிவிட்டது. நடப்பது இந்த திருமணம் மட்டும்தான். ஆமா ஆமா ஜோடி பத்திரம் நல்லா இருக்கிறேன். சரி சரி, எப்படியோ ஒன்று. இப்ப நடப்பது திருமணம் மட்டும்தான். இத பாருங்க, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நேற்று தினமும் என்ன நாள்? நேற்று பொழுது உனக்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செஞ்சுக்காக தான் கேக்குறேன். அதாவது பொழுது வழிதான் இன்னைக்கு நமக்கு நினைச்சு நேற்று பொழுது இந்த மணிபுரி நாட்டை உன் பேரில் எழுதிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். நீ சுத்தி போட்டியா இல்ல சாப்ப கொடுத்துட்டு போறியா? என் சக்கா தெர வாயில வெத்தலை பாக்கு போட்டு மேலத்து பல்லுக தட்டி கையில் கொடுத்துருக்கோம். என்னது என்ன கொழுப்பு பாத்தியா? அவன் வயிற்று வச்சுலமா போறாம இப்படியாப்பட்ட ஜோடி உலகத்திலே இல்லையே. சரி சரி, எவ்வளவு வயிறு ஏறி அவ்வளவு நல்லா இருப்பேன் நான். விடு விடு, ஒரு பேச்சா நாடு நகர சொத்து பத்து உப்பு சட்டி வரக்கூட என் பேர்ல எழுதி வச்சுட்டு சேலன் சேலன் கூட அவர்தான் போட்டோம். சரி சரி, சொல்ல ஆசைப்படுறேன். நாடு நகர சொத்து பத்து உப்பு சட்டி வரக்கூட எழுதி வச்சுட்டீங்க. ஆனா இரண்டாவது நாளைக்கு அரண்மனைக்கு சென்று உங்களுடைய அரண்மனையில் பணிப்பெண்கள் வைக்க வேண்டும். உங்களுக்கு இரண்டாவது நலங்கு வைத்த உடனே என்ன தேடின்னு வாங்க. மூணாவது நலங்கு நான் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்தோம். புரியுது 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 புரியும், நல்லா நல்லா புரியுமே உனக்கு. அதாவது முதல் நலங்கு வச்சாச்சு, இரண்டாவது நலங்கு அரண்மனையில படிப்பெண்கள் வைப்பாங்க, மூணாவது நலங்கு நீ வச்சு உடனே நமக்கு திருமணம் தான். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் டிஃபன் தோசை எல்லாம் சாப்பிட்டு மொழி எழுதிருக்கோம். உன் கல்யாணத்துக்கு தான் பொங்கல் வாங்கிட்டாங்க. அஞ்சு 10 சாரம் இவளுங்க முகர கிட்ட பார்த்தா மொய் வைக்கிற மாதிரி சாப்பிட்டு தான் போவாங்க. எப்படியோ மொய் வைக்கிற கை காத்தினு மை வச்சுதான் அப்படியா? சரி சரி சரி, நான் போயிட்டு இரண்டாவது நாளைக்கு வச்சுட்டு வரேன். சரி, இரண்டாவது நாளைக்கு வச்சுட்டு வரேன். சந்தோஷமா ஆடி பாட்டு. உனக்கு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு வானம், எவ்வளவு திமிரு ஏறி இருந்தா என்கிட்டயே வேலையை காட்டுவேன். உனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சேன். ஏதோ போனா போகட்டுன்னு விட்டுட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட நீ அழகா இருக்கிறன்னு உங்ககிட்ட பழக்கம் நினைச்சிருக்கியா? பையா, நாடு இருக்குது, நகரம் இருக்குது, சொத்து இருக்குது, பத்து இருக்குது, சுகத்தை தரி என்பதற்காகத்தான் அவங்ககிட்ட நான் பழக்கம் வச்சுட்டேன். எப்பொழுது நாடு நகரம் சொத்து பத்து உப்பு சட்டி வரக்கூட இந்த அம்மா பேர்ல நீ எழுதி வச்சோ அப்பே நீ செல்லா காட்டுதா பிச்சைக்காரன் ஆயிட்டு அரண்மனைக்கு சென்று பணி பெண்களோட நலங்கு வைத்து விட்டு ஏன் காலடியில வந்து தானே விழணும். அப்படி வந்து விழும்போது மவனே உன் இந்த நாட்டை விட்டு நாமத்தை போட்டு கோமளத்தோட நடு தெருவுல நான் நிறுத்தல. என் பேரு மோகனா கிடையாது. சரி சரி, அமர் வரைக்கும் இவனுக்கு சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டிருக்கலாம்.
Thank you.